இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். பலமுள்ள ஆவியினால் நிரப்புகிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 தீமோத்தேயு 1:7 நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீ பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நீ பயப்படுகிற கூட்டம் தான் அதிகம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார். வேதத்தில் அதை வாசிக்கலாம். ஏன் பயப்படக்கூடாது? பயந்தவங்களுக்கு பரலோகம் கிடையாது. ஏன்னா பயந்த காரியம் நடந்துரும். எதற்கெடுத்தாலும் பயம். சின்ன கட்டி வந்தால் கேன்சரா இருக்குமோ, இருளை பார்த்தா பயம், மனுஷங்களை பார்த்தா பயம், வேலையை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம். பயம் கொடூரமானது. ஆண்டவர் என்ன பயப்படாம தைரியமா இருக்கிறாரா? அது ஒரு ஸ்பிரிட், ஆவிண்டு வேதம் சொல்லுகிறது. பிசாசினால் கொண்டு வரப்படுகிற ஒன்று. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா போதும் பயம் வந்துடும். வேதத்தில் நிறைய காரியங்கள் யோபு சொல்ல, நான் பயந்த காரியம் எனக்கு வந்துருச்சுப்பா, அஞ்சினது எனக்கு நேரிட்டது, எப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, பதற்றத்தோடு பயப்படுறவங்க பதற்றத்தோடு தான் இருப்பாங்க. ஆனா விசுவாசிக்கிறவங்க, பலம் உள்ளவங்க, ஆவினால் நிரப்பப்பட்டவங்க தைரியமா வரட்டும், பாத்துக்கலாம், கர்த்தர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி தைரியமா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பயப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா? தைரியம் உள்ளவங்களா இருப்பீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துல அதான் சொல்றாரு. பதறுகிறவங்களை பார்த்து சிஷ்யர்கள் எல்லாம் போட்ல போயிட்டு இருக்கிறாங்க, காற்று வீசுது, அலை எலும்பி படகு போகும்போது பயப்படுறாங்க. இயேசு கடல் மேல நடந்து வராரு, பயப்படாதுங்கன்னு சொல்றாரு. எடுத்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தை போக்க தான் விரும்புகிறார். நீங்க பயம் போகணும்னா ஒரே ஒரு வழி, பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா பலமுள்ள ஆவி நமக்குள்ள வந்து தங்கிருமா. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, பலமுள்ள ஆவியானவர். பயத்தை நீக்கி போட்டுறார். பிசாசே நேரடியாக முன்னாடி ஏத்தினாலும் அப்பாலே போய் சாத்தான்னு உங்களால் சொல்ல முடியும், எதிர்த்து நிற்க முடியும், ஓடி போயிருவான். பயந்தா உள்ள வந்து புகுந்து விடுவான். இன்னைக்கு அந்த பயத்தை நீக்காண்டவர் விரும்புகிறாரு. சில அதிர்ச்சி நிமித்தமா, சில பலவீனத்து நிமித்தமா பயப்பட்டு இருக்கீங்களா? நீங்க அந்த பயத்தை எடுத்து போடுற நாளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு அருமையான மகளை நன்கு அறிவேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அதிர்ச்சி, இழப்பான சம்பத்து நிமித்தமா ஒரு பயம் அவளை பிடிச்சிருச்சு. போன் ரிங் அடிச்சாலே பயந்துரும், கண்ணுல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடும், உடம்பெல்லாம் அலர்ஜியா மாறிடும். யாராவது பின்னாடி தொட்ட உடனே ஒரு ஷாக், அவளுக்குள்ள ஒரு உடம்பு ஒரு உழுக்கு உழுக்கிறோம். அப்படியே தான் போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த சூழ்நிலை அப்படியே அந்த சரீரத்துல நீடிக்கும். என்ன பண்ணுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சிக்குள்ள அந்த சரீரம் மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு பயம், ஒரு பதட்டம் உண்டாயிரும். கேட்டாவா ஷாக்கிங் நியூஸ் அவளுக்குள்ள வந்து அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தினதுனால வருடங்கள் தாண்டி அதுல இருந்து விடுபட முடியல. ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்துல ஒரு கூடுகைக்கு போய் இருக்கும் பொழுது ஆவியானவர் இறங்குறாரு, நிரப்புறாரு. அந்த தொடுதல், அந்த வல்லம், அந்த பலத்தின் ஆவியானுடைய ஆளுகை நிறைவு. அன்றையிலிருந்து போன் அடிச்சாலும் பயம் கிடையாது, யாரு பின்னாடி வந்து தொட்டாலும் சரி பயம் காட்டினா கூட பயம் கிடையாது. கண்கள் வந்து தாரை தாரையா ஊற்றுகிற தண்ணி நின்றுச்சுது, அந்த பதட்டம் நின்றுச்சு, சரீரத்தில் அந்த படபடண்டு அடிக்கிற அந்த ஹார்ட் பீட் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. கர்த்தர் பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. தைரியமா ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு தைரியத்தையும் கொடுத்து, சத்துவத்தையும் கொடுத்து, பலனையும் கொடுத்துட்டாரு. இதுதான் ஆவியானவருடைய செயல். ஒரு பயத்தோடு இருக்கீங்களா? ஆயிருமோ இதாயிருமோ நடந்துருமோன்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டோட போராடிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரின் பயத்தை போக்குங்க, பலத்தினாவினால் நிரப்புங்கன்னு ஒரு விண்ணப்பம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அதை செய்வாரு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயங்கரமானதும் பயமான காலத்துல நாங்க வந்துட்டோம்ப்பா. எல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளா இருக்குது, எல்லாம் வேதனைக்குரிய செய்திகளா மாறிடுச்சுப்பா. துக்கங்களுக்குரிய காரியங்களை தான் நாங்க கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் மாற்ற முடியாத அந்த காலகட்டவைகள் எல்லாம் சம்பவிக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனால் இவைகளுக்கு நாங்கள் பயப்படாதபடி தைரியமாய் நிலைத்திருக்க உதவி செய்ய உங்களுடைய பலத்தினாவினால் இடைக்கட்டுங்க. யாரெல்லாம் பயந்து போயிருக்காங்க, அந்த பயத்தினாவின் வெளியேறட்டும். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ சோர்வினாவியில் வெளியேறட்டும். பலத்தினாவினால் நிரப்புவீராக. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நம்முடைய பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்யட்டும்.
தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதற்கும் பயப்பட வேண்டாம். பலப்படுத்துகிற, நம்மளை பயன்படுத்துகிற பலமுள்ள ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய நிறைவினால் ஓடுவோம், பயத்தை ஜெயிப்போம், பலத்த காரியங்களை செய்வோம். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, வெள்ளத்தின் மேல் பலனுடைய என் மேல் அசைவாடிடும், வெள்ளத்தின் மேல் பலனுடைய என் மேல் அசைவாடிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், பெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், பெண்புறாவை போல என் மேல் வந்தமர்ந்திடும்.